திருச்செங்கோடு நாமக்கல் ரோட்டில் குமரன் கல்வி நிலையம் அருகே அதிகாலை கள்ளக்குறிச்சியில் இருந்து ஈரோடு ரோட்டில் உள்ள பேப்பர் மில்லுக்கு சவுக்கு லோடு ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டல் கடைக்குள் புகுந்தது. நாமக்கல்லில் இருந்து திருச்செங்கோடு நோக்கி வரும் ரோட்டில் எட்டிமடை புதூர் பிரிவு குமரன் கல்வி நிலையம் அருகே இன்று அதிகாலை கள்ளக்குறிச்சியில் இருந்து சவுக்குமரலோடு ஏற்றிக்கொண்டு 37 வயதான ராஜசேகர் என்பவர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். அதிகாலை சுமார் 4:30 மணிக்கு எட்டிமடை புதூர் பிரிவு அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி தாறுமாறாக ஓட செல்வம் செட்டிநாடு மெஸ் என்ற ஹோட்டல் சுவரில் மோதி முருகேசன் என்பவரின் வீட்டு காம்பவுண்ட் சுவர் மீது இடித்து மரத்தில் மோதி நின்றது. இதில் ஹோட்டலின் ஒரு புறமும் காம்பவுண்ட் சுவரும் இடிந்துவிட்டது. ஹோட்டலில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு இல்லை. லாரி ஓட்டுநருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து திருச்செங்கோடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டதா அல்லது லாரியில் ஏதேனும் பழுது ஏற்பட்டதால் விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயமடைந்த லாரி ஓட்டுநர் ராஜசேகர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மலை அடிவாரத்தின் இறக்கமான பகுதி என்பதால் அடிக்கடி இதுபோல விபத்துகள் ஏற்படுவதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும் எனவும் அது பொதுமக்கள் நடமாட்டம் அதிக உள்ள பகுதியாக இருந்தாலும் அதிகாலை நேரம் என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இன்னும் 1 மணி நேரம் கடந்து இருந்தால் நிறைய மக்கள் நடமாட்டம் இருந்திருக்கும், பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும். எனவே அந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்.